சரி கேக்குது. தொல்காப்பியரே துணை, தொல்காப்பியமே வழிகாட்டி. இன்று தொல்காப்பிய தமிழ்ச் சங்கமத்தின் 83வது அமர்வு பேரூர் அடிகள் 25ஆம் வட்டம் அவர்களது அருளாணைப்படி தொடங்குகிறது. முதல் நிகழ்வாக தொல்காப்பியருக்கு மலர் அஞ்சலி. தொல்காப்பியர் என்னும் தொன்முனி போற்றி, தொன்மை காக்கும் நன்மை போற்றி, ஐந்திரம் நிறைந்த ஐயனை போற்றி, மரவனை காக்கவே வந்தாய் போற்றி, இலக்கணம் ஐந்தாய் பிரித்தனை போற்றி, அகரம் முதலென்ற ஆதியே போற்றி, 27 இலை ஈட்டினாய் போற்றி, 1610 அருளினை போற்றி, முதல் கரு உரியன முடிந்தனை போற்றி, இலத்தை நாங்கன வகுத்தாய் போற்றி, ஒழுக்கம் ஐந்தன உழைத்தாய் போற்றி, காலமே முதலென கடலினை போற்றி, வாழ்வை இருகூறு ஆக்கினை போற்றி, களவு கற்பனை சொன்னாய் போற்றி, கடவுளை கந்தளி என்றனை போற்றி, கடுஞ்சொல்லற்ற நெடுமொழி போற்றி, உயிர்க்கலாம் இங்கும் உரித்தென்றாய் போற்றி, உத்தமை இலக்கண நித்திலம் போற்றி, அதிகாரம் 9 இல்லு ஆக்கினாய் போற்றி, 27 எடுத்து ஓதினை போற்றி, மரத்திலும் மரத்தை காட்டினை போற்றி, காலம் கடவா ஞானம் போற்றி, காப்பிய குடிமலர் பாச்சுவை போற்றி, கருதும் தமிழின் திருவே போற்றி, எங்கள் உயிரே வாழ்வே போற்றி, தமிழுக்கு உரிய அமிழ்தே போற்றி, நவமே பணிந்தனம் போற்றி போற்றி, அன்பர்கள் பன்மலர் தூபி வளர்த்தும் சொன்னாலே ஏற்றலும் தொல்காப்பிய திருவடிகள் போற்றி போற்றி. எப்படி எடுப்பேன்? போட்டோவா? பாருங்க எல்லாரும் இங்க பாருங்க. எடுத்தேன். அபிஜி நீங்க நடுவில் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அங்கிள், அபிஜி நடுவில் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இல்லைங்க இங்க பாருங்க. இப்படி வச்சு எடுக்கிறேன். எடுத்துட்டேன். வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்பர், வடிதியில் செல்வம் ஒரு வழிபடியில் சிறந்து பொறுமை. இன்று தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கமத்தின் 83வது அமர்வு தொடங்குகிறது. அந்த அடிப்படையிலே முதலில் ஆளுமைகளை மேடைக்கு அழைத்தார். தொல்காப்பியர் பேரவையின் தொடக்க நாயகன் சிவத்தோடு கலந்த சிவ கைலை குருமணி சாந்தலிங்க ராமசாமி அடிகள் திருவடிகள் திருத்தாளினை நினைந்து இன்று விழா தொடங்குகிறது. விழா நாயகனாக விழாவுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று அதை வழிநடத்த வந்திருக்கின்ற திருப்பூரில் இருந்து வந்திருக்கின்ற முனைவர் தங்கவேலை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து சிறப்பு சொற்பொழிவு
தொல்காப்பியர் காட்டும் அறிவுடைமை என்னும் தளத்திலே சிறப்புரை நிகழ்த்த உள்ள அம்மையார் அவர்கள் பாலசரஸ்வதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து பட்டிமன்றத்தின் அலுவலராக விளங்கக்கூடிய அகவை முதிர்ந்த தமிழறிஞர் கலைமாமணி